அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பெரிய கனவும் சிறிய முயற்சியும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். ஒரு மலை கிராமத்தில் விக்ரம்னு சொல்லி ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. நல்ல பேச்சாளராகணும், பெரிய மேடைகளில் பேசணும், எல்லாரும் பாராட்டுற மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசை. ஆனால் அவங்ககிட்ட ஒரு பெரிய குறையும் இருந்துச்சு. எதையுமே தொடங்குறதுக்கு ரொம்ப பயப்படுவான். என்னால் பேச முடியுமா, மற்றவங்க நீ கேலி செஞ்சால் என்ன செய்கிறது, நான் தோற்று போயிட்டா என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவனோட கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த மலையில் ஒரு வயசான ஜென் துறவி வாழ்கிறதா கேள்விப்பட்டான். அந்த துறவி எல்லாரோட பிரச்சனைகளுக்கும் தெளிவான பதில் சொல்கிறதா மக்கள் எல்லாரும் சொன்னாங்க. விக்ரமும் அந்த துறவியை பார்க்குறதுக்காக போகிறான். அந்த துறவிக்கிட்ட போய், குருவே, எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது, ஆனால் அதை அடையிறதுக்கு என்னால் முடியுமான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். துறவி அவனை பார்த்து, உன்னோட கனவு எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விக்ரம், ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னா நீ எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடியும் பெருசாக இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விக்ரம், ஆமாம், என்னோடய கனவு பெருசுனா நான் எடுத்து வைக்க வேண்டிய முதலடியும் பெருசாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு துறவி சிரிச்சிட்டு, அப்படியெல்லாம் இல்லை, உன்னோட முதலடி மிகவும் சிறியதாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விக்ரமுக்கு புரியலை. உடனே அந்த துறவி, நீ நாளைக்கு என்னோட சேர்ந்து மலையோட உச்சிக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த நாள் 2 பேரும் மலையேற தொடங்குறாங்க. மலையோட உச்சி ரொம்ப தொலைவில் இருந்திருக்குது. விக்ரம் மேலே பார்த்தான். குருவே, இவ்வளோ உயரம் எப்படி ஏறுறது, என்னால் ஏற முடியாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு துறவி, விக்ரம், இப்போ நீ உச்சியை பார்க்காத, உன் முன்னால் இருக்கிற ஒரு அடியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரமும் ஒரு அடி நடந்தான், அடுத்து இன்னொரு அடி நடந்தான். இப்படியே 2 பேரும் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து விக்ரம் திரும்பி பார்த்தான். அடடா குருவே, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு துறவி சிரிச்சுக்கிட்டேவும், நீ உச்சியை பார்த்தப்ப பயந்த, ஆனால் ஒவ்வொரு அடியையும் பார்த்தப்போ பயப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னாலேயும் முடியுதே அப்படின்னு சொல்லி விக்ரம் முதல் முறையாக தன்னம்பிக்கையோடு சிரித்தான். கடைசியாக 2 பேரும் மலையோட உச்சிக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து கீழே பார்த்த விக்ரம், ரொம்ப நீளமான பாதையை நம்ம கடந்து வந்திருக்கோமே அப்படின்னு யோசித்தான். அதுக்கு துறவிக்கிட்ட கேட்டிருக்கான். குருவே, நான் ஆரம்பத்தில் இந்த உச்சியை பார்த்துருந்தா பயந்து இங்கே வராமலேயே திரும்பியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு அடியை மட்டும் பார்க்க சொன்னதுனால தான் என்னால் இங்கே வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த குரு, விக்ரம், வாழ்க்கையிலேயும் இதே தான், பெரிய கனவை பார்த்து பயப்படக்கூடாது, அதை சின்ன சின்ன முயற்சிகளாக பிரிச்சுக்கிறணும். நீ ஒரு சிறந்த பேச்சாளராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா இன்றைக்கி 1 நிமிஷம் பேசி பயிற்சி செய், நாளைக்கு 2 நிமிஷம் பேசு, அதுக்கப்புறமா உன்னோட நண்பர்கள் முன்னாடி பேசி பழகு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன கூட்டத்துக்கு முன்னாடி பேசு, ஒரு நாள் பெரிய மேடையில் நீயே நல்லா பேசுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. விக்ரமும் தலையசைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். அன்னைக்கிலிருந்து விக்ரம் தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டான். தினமும் கண்ணாடி முன்னாடி நின்று பேச தொடங்கினான். முதல்ல 1 நிமிஷம், அதுக்கப்புறம் 2 நிமிஷம். சில நாட்கள்லையே அவனோட நண்பர்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ஆரம்பித்தான். தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தான். பல மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. மேடையில் ஏறினதும் அவன் தன்னைத்தானே பார்த்து மெதுவாக சொன்னான், விக்ரம், உச்சியை பார்க்காத, அடுத்த அடியை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னான். தன்னம்பிக்கையோடு பேச ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு அவன் பேசினதை அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே பாராட்டினாங்க. அன்னைக்கு விக்ரம் ஒரு விஷயத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டான். நம்மளோட கனவு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் எடுத்து வைக்க வேண்டியது அடுத்த ஒரு அடி மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். நண்பர்களே, நாமளும் பெரிய இலக்கை பார்த்து பயப்படக்கூடாது. சின்ன சின்ன முயற்சிகளோட நம்மளோட திறன்களை தொடர்ந்து மேம்படுத்தணும். தன்னம்பிக்கைங்கிறது நான் ஒரே நாளில் வெற்றி பெறுவேன்னு நினைக்கிறது இல்லை, நான் தினந்தோறும் சின்ன முயற்சி செஞ்சால் ஒரு நாள் வெற்றி அடைவேன் அப்படின்னு நம்புறது தான். தன்னம்பிக்கையோடு பயிற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி.